அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது மட்டக்களப்பு முறையில் கீரை புட்டும் கூனிச்சம்பலும் மற்றும் முட்டை பொரியலும். வாங்க நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை புட்டு மிகவும் சத்தான ஒரு கீரை புட்டு. இந்த சத்தான கீரை புட்டை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் சத்தெல்லாம் இல்லாத மாதிரி தான் செய்கிறாங்க. வாங்க இன்றைக்கு நாங்கள் சத்தான கீரை புட்டை எப்படி சத்து கெடாமல் செய்கிறதுன்றது பார்க்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான புளி, அதாவது ஒரு பாதி தேங்காயில் நான் கூனிச்சம்பல் போட போகிறேன். அப்போ கூனிச்சம்பலுக்கான பழப்புளியை ஒரு சுடுதண்ணியில் ஊற போகிறேன். அப்போ ஈஸியாக கரைஞ்சிரும். அதோட ஒரு பச்சை மணமும் இருக்காது. இப்போ மண் சட்டி ஹீட் ஆகினதும் சூடாகினதும் ஆகிலும் மீடியத்துக்கும் கீழே லோவில் வச்சு நான் குறைந்த அளவு தீயில் வச்சு இந்த கூனியை வறுத்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். ஏற்கனவே க்ளீன் பண்ண கூனி அது புடைச்செடுத்த நான் அதுக்குள்ளே குட்டி குட்டியாக தும்பி நத்தை சங்கெல்லாம் இருந்தது. இப்போ அதை வறுத்துட்டு திரும்ப அதுக்குள்ளே அடியில் குட்டி குட்டி மண் வரும், நிறைய தூசு தூசாக. அதால் அதை அரித்து எடுக்கணும். எடுத்து இப்படி வரும், அரிச்செடுக்க இப்படி வரும். இப்போ பாதி தேங்காய்க்கு நான் ஒரு 15 செத்தல் மிளகா, 10 மிளகு முழு மிளகு, அதோட வெள்ளைப்பூடு பொரித்து கருவேப்பிலை பொரித்து பெருஞ்சீரகம் பொரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு இடித்து உப்பு போட்டு இடித்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் பழப்புளி அந்த கூனி எல்லாத்தையும் தேங்காய்ப்பெல்லாம் போட்டு திரும்பவும் இருக்கா இடித்து எடுப்போம். இப்படி சின்ன உரல் எண்டத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், கூனிச்சம்பல் ரெடி. நல்லா மணக்க கூனிச்சம்பல் நல்லா ரெடியாக இருக்குது. இனி நாங்கள் புட்டை வைக்கிறத பார்ப்போம். புட்டுக்கு நான் 500 கிராம் அரிசிமா, வறுத்த அரிசிமா கடையில் வெட்டினது தான் எடுத்துருக்கிறேன். அதாவது ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளார் 500 கிராம். இப்போ இதுக்குள்ளே சொட்டு சொட்டாக ஹாட் வாட்டர் நல்லா ஹலஹலண்டு கொதிக்கிற சுடு தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அகப்பக்காம்பாலே குழைக்கிறேன். இந்த புட்டுக்கு கையெல்லாம் போட்டு நாங்கள் குழைக்கவே தேவையில்லை. புட்டு குழைக்கக்குள்ளே கவனமாக இருக்க வேணும், தண்ணி கூடிடக்கூடாது. அதுவும் இந்த கீரை புட்டுக்கு தண்ணி கூடக்கூடாது. நான் ஒரு பக்கம் கீரையை கழுவி அதை அரிஞ்சு தண்ணியை வடிய வச்சுருக்கிறேன். ஒரு நீங்கள் பேபி டவலில் போட்டால் அது தண்ணி வடிஞ்சிருக்கும். கீரையை கழுவினத்துக்கு பிறகு தான் நீங்கள் கட் பண்ண வேணும். கட் பண்ணி போட்டால், அதாவது வெட்டினத்துக்கு பிறகு கீரை கழுவுறல. கீரை ஆகிலும் சின்ன சின்ன அரிகிறதும் இல்லை, சத்து போயிடும். மற்றது கீரையை உப்பு மஞ்சள் கலந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு நல்லா அலசி கழுவி எடுக்கணும். பூச்சி புழு எல்லாம் பார்த்து மண் இல்லாமல் கழுவி எடுக்க வேணும். எடுத்து ஒரு காட்டன் டவலில், பேபி டவல் அதில் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது தண்ணி எடுத்துடும். இப்போ இங்கால பெரிய மணிகள், இப்போ நாங்கள் இப்போ கம்பால் குளிச்சிட்டோம். அதில் இருக்கிற பெரிய பெரிய மணிகளை இந்த டம்ளரால், அதாவது வாயில்லாத டம்ளரால் கொத்தி எடுக்கணும். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் 2 எடுத்து நான் அதோட 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ரம்பையில் இதோட தேங்காய்ப்பும் போட்டு இந்த மாவை குழைக்க போகிறேன். இதுக்கும் கை போடலை. பாருங்கள், சைட்டு அலகப்பையால் கிண்டி விட்டால் அது மிக்ஸ் ஆகிடும். ஏன் நான் இதோடைய கீரையும் போட்டு குழைக்கலன்னு சொன்னால், இப்போ புட்டை வீரத்துக்கு எப்படியும் 10 நிமிஷம் எடுக்கும். உங்களுக்கு விறகு அடுப்பண்டா இல்லை கேஸ் அடுப்பண்டா அது 8 நிமிஷம் எடுக்கும். எனக்கு இந்த கரண்ட் அடுப்பில் 7 நிமிஷம் எடுக்கும். இது நான் ஏஎம்சி பாத்திரத்தில் போட்டேன்டா எனக்கு 2 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆகிடும். அப்போ அந்த ஏஎம்சி பாத்திரத்தில் இப்படி கீரை போட்டு அவிக்கிறது ஓகே. டக்குண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணினா 2 நிமிஷத்தில் அவிச்சிடலாம். கீரையை 3 நிமிஷத்துக்கு மேலே அவிக்கக்கூடாது. ஆனால் மற்ற அடுப்புகளில் 10 நிமிஷத்துக்கு நீங்கள் கீரையை போட்டு அவிச்சிங்கன்னா கீரையில் சத்தெல்லாம் போயிடும். இப்போ கீரை 3 நிமிஷத்துக்கு மேலே அவிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கேஸ் அடுப்பாக இருந்தாலும் விறகு அடுப்பாக இருந்தாலும் கரண்ட் அடுப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் 3 நிமிஷத்துக்கு மேலே கீரையை அவிக்கக்கூடாது. அதால் நாங்கள் கீரையை பிறகு சேர்க்கலாம். இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா புட்டோடு சேர்த்து தான் கீரையை குழைச்சி போட்டு அவிப்பாங்க. அப்போ 10 நிமிஷம் வரைக்கும் அவிச்சா அந்த கீரையில் என்ன சத்து உங்களுக்கு கிடைக்க போதும். சிலர் இப்போ அந்த புட்டு அவியக்குள்ளே நாங்கள் அதுக்கிடையில் முட்டையை பொரிச்சிடுவோம். சிலர் இந்த கீரையை ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதோட தக்காளி பழத்தையும் சேர்த்து அவியன்னு அவிச்சு அதில் என்ன சத்து இருக்க போது உங்களுக்கு. ப்ரெஷர் குக்கரில் போட்டு கீரையை அவிச்சு அதோட தக்காளி பழத்தையும் போட்டு கடைஞ்சா தக்காளியும் கீரையும் சேர்க்கவே கூடாது. அவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்
மற்றது ஒரு உலகாலம் பிள்ளையா செஞ்சாலும் சரி, இனிமேல் சரியாக நாங்கள் சமையலை செய்தால் எங்களுக்கு ஆரோக்கியம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. அதால் அது கண்ணுக்கு நல்லமென்று சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த எங்களுக்கு அழகை கூட்டுற, எங்களோட உடம்புக்கு அழகை கொடுக்குற அந்த கொலேஜின்னு அது வந்து இந்த விட்டமின் சி இதுகளால் தான் வாரது. அப்போ அதெல்லாம் இந்த இதில் இருக்குது. இப்போ நாங்கள் போட்டு அவிய நவிச்சோம்னா எங்களுக்கு அந்த சத்துக்கள் கிடைக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி சைனீஸ் எல்லாம் நிறைய கீரை சாப்பிட்றாக்கள் நல்ல இளமையாக இருப்பாங்க. இங்கே வேணுமென்னா சைனீஸ் எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள், அவங்க கூட கங்குன் க்ரீன் டீ எல்லாம் குடிக்கிறது நல்ல இளமையாக இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு இது மற்றது நிறைய இரும்பு சத்து இருக்கிறதால எங்களோட உடம்புல இரத்தம் குறைஞ்சி அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு அது மிகவும் நல்லம். நிறைய சத்துக்கள் இருக்குது. அதால் நாங்கள் அது சத்துக்கிடாமல் சமைக்க பார்ப்போம். இதுக்கு முதல் தெரியாமல் செய்திருக்கலாம். இனிமேல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் அது செய்கிறதுல ஒன்றும் பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தானே. இப்போ வந்து புட்டு ரெடி பாருங்கள். கீரையை வச்சு 3 நிமிஷத்தால் புட்டை இறக்கிட்டேன். எனக்கு எல்லாம் சேர்த்து 7 நிமிஷம் பிடிச்சிது. நல்ல வாசமாக இருக்குது புட்டு. இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தேசிக்காய் புளி விடுவோம், அல்லது லெமன் ஜூஸ் விடுங்க. அதாவது சிட்ரிக் அசிட் ஒன்று விட்டிங்கன்னா சரி. விட்டு இதை நாங்கள் இப்போ தேசிக்காய் ஸ்ரீலங்காவிலெல்லாம் ஒரு தேசிக்காய் 125 ரூபா போகுதாம். அப்போ தேசிக்காய் விலை கூடன்றாக்க கொஞ்சம் சிட்ரிக் அசிட் புளித்தூளை சேர்த்து விடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிஞ்சளவு தரைச்சி விட்டிங்கனாலும் போதும். இது நிறைய இரும்பு சத்து இருக்கிறதால கட்டாயம் நாங்கள் புளி கொஞ்சம் சேர்க்க வேணும். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட புட்டும் வந்து உங்களுக்கு உதிரி மாதிரி வரும். இப்போ பாருங்கள், அழகான சுவையின் உச்சத்திலான கீரை புட்டு ரெடி. கீரை புட்டு கூனிச்சம்பலும் முட்டை பொரியலும் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபா.